டிராகன் படம் பார்த்துட்ட பிறகு எனக்கு டிராகன் சிக்கன் செய்யணும்னு தோணுதுங்க. சீரியஸா சொல்லணும்னா படம் ஃபுல்லா பார்த்துட்ட பிறகு எந்த ஒரு சீன்லயும் எனக்கு போர் அடிக்கல. அந்த ஒயிட் கலர்ல இருக்கு இல்லையா, அதுதான் பெப்பர், வேற எதுவும் நினைச்சிடாதீங்க. ஒரு கிண்ணத்துல மைதா, ஒயிட் பெப்பர், கார்ன்ஃபிளவர், பேக்கிங் பவுடர், ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டிராகன் படத்துல நம்ம விஜய் சித்துவனா சூப்பரா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மைதாவை அப்படியே அதுல ஊத்திட்டு கரெக்டா 15 மினிட்ஸ்க்கு சிக்கன் மேரினேட் ஆகட்டும்ங்க. ஒரு டிஸ்க்ளைமர், மைதாவை கம்மி பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். படத்துல 2 ஹீரோனி இருப்பாங்க, ஆனா எனக்கு கீர்த்தி மேல குட்டி கிரஷுங்க. அது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அதெல்லாம் இருக்கட்டும். இந்த படத்தை பத்தி நீ எதுக்கு ப்ரோ இவ்வளவு பேசுறேன்னு கேட்டீங்கன்னா, பர்சனலாவே அந்த மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம காலேஜ் சம்பந்தப்பட்டதாவும் இருக்கு. அதுக்கப்புறமா அதுல ரெட் சில்லி சாஸ், டார்க் சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப் அண்ட் இதுதான் சைனீஸோட ஸ்டார்டர்ஸ். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லவே உங்களுக்கு டிராகன் சிக்கன் வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்தாலே அப்படியே நாக்கு நடனம் ஆடும். அவ்வளவுதான்ப்பா, ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மேல ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறம் செசிமி சீட்ஸ், அப்புறம் கேக்க மறந்துட்டேன். நீங்க காலேஜ்ல எத்தனை அரியர் வச்சிருக்கீங்க? டிராகன் சிக்கன் எப்படி இருக்குன்னா கிறிஸ்பி, ஸ்பைசி, டேங்கி அப்படி இருக்கு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கும் மேல